அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கும் விஆர்எஸ் அகாடமி நீலகண்டன் அவர்களுக்கும் மற்றும் ஆடியன்ஸ் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னோட உரையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இன்னைக்கு நான் எடுக்கிறது ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டிஆர் 9(9)C இதுக்கு முன்னாட ரெண்டு விஷயங்கள். ஒன்று நான் சம்மந்தப்பட்ட சில பொது நிகழ்வுகள். என்னுடைய புக்கு எல்லாருக்கும் அந்த தமிழில் போட்டுட்ருக்கேன். அடுத்த தமிழ் புக் பார்ட்னர்ஷிப் நிறுவனத்திற்கான வருமான வரி சட்டம் மற்றும் கூட்டாண்மை சட்டம் கேள்வி பதில் வடிவில் வெளியிடப்படுகிறது. எப்போன்னா பொங்கல் முடிஞ்சோன்னா மணிமேகலை பிரசுரத்தால் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்படுகிறது. தமிழில் பார்ட்னர்ஷிப் நிறுவனத்துக்கான வருமான வரி சட்டம் மற்றும் கூட்டாண்மை சட்டம் கேள்வி பதில் வடிவில் கிட்டத்தட்ட 130 கேள்வி பதில்கள். வருமான வரி சட்டம் மட்டுமல்லாமல் கூட்டாண்மை சட்டமும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்குது. இந்த புக்கு ஜனவரி 17ஆம் தேதி டென்டேட்டிவாக சென்னை புக் ஃபேரில் வெளியிடுவதாக இருக்கிறது. அப்புறம் இது இரண்டாவது விஷயம், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் என்ற ஒரு புதிய தொடர் நமது தொழில் உலகம் தமிழ் தொழில் உலகம் என்ற மாதாந்திர புத்தகத்தில் எல்எல்பி சம்பந்தமான ஒரு புதிய தொடர் ஆரம்பித்திருக்கிறேன். இந்த நமது தமிழ் தொழிலுலகம் என்ற புத்தகம் எல்லா அரசு லைப்ரரிகளிலும் இலவசமாக கிடைக்கிறது. அங்கங்கே பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய அரசு நூலகங்களில் இலவசமாக கிடைக்கிறது. அதில் எல்எல்பி சம்பந்தமான ஒரு துவக்கம் ஆரம்பித்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் இது தொடர் முடிஞ்சோன்னா அதை புக்காக வெளியிடுவது என்னோட வழக்கம். பட் அருகில் அரசாங்க லைப்ரரி இருக்கிறவங்க இதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இதோட இந்த ரெண்டு நிகழ்வோட அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 9க்கு போயிடுறேன். இந்த ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்தளவு என்னோட ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் இது நான் யோசனை பண்ணும்போது என்ன ஐடிசியா ஆர்சிஎம்மா இல்லை அவுட்வேர்டு சப்ளையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு நான் இன்கம் டேக்ஸும் பார்த்து ஜிஎஸ்டியும் பார்க்கறதுனால நான் என்ன பண்ணேன், நான் என்ன இதில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக 9(9)C டேபிள் இது எல்லாமே நம்ம நண்பர்கள் நல்லா தெளிவாக எடுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ எஃப்ஏக்யூ அதுக்கப்புறம் ஒரு 7-8 எஃப்ஏக்யூ எல்லாமே டெலிபரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போது ஆல்ரெடி ஓரளவுக்கு நீங்கள் நிறையா மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாமே ஒரு ஐடியாவோடு இருப்பீங்க. அப்போ இந்த மீட்டிங்கில் நான் யோசிக்கிறப்போ நான் என்ன யோசனை பண்ணேன்னா, இன்கம் டேக்ஸு நான் பார்த்துட்டு ஜிஎஸ்டியும் நான் பார்த்துட்டு இருக்கனால இந்த ஜிஎஸ்டிஆர் 9(9)C ஆனுவல் ரிட்டனை இரண்டையும் தொடர்பு படுத்தி கொண்டு போகலான்னு நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஸோ ஐடியில் இப்படி இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜிஎஸ்டி ஆடிட் பார்க்குறது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணியிருப்போம்னா இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருப்போம். இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ணி டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், பிஎன்எல் எல்லாமே நம்ம இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது அந்த இன்கம் டேக்ஸ்க்கு நம்ம 3 முக்கிய டாக்குமெண்ட்டில் சமர்ப்பிப்போம். ஒன்று பிரதானமாக டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இரண்டாவது பேலன்ஸ் ஷீட், மூணாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ இந்த மூணையும் எப்படி நம்ம ஜிஎஸ்டிஆர் 9ல் கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி எப்படி கொண்டு போகிறதுங்கிறதா இது. மற்றபடி இது டேபிள் டு டேபிள் எக்ஸ்பிளனேஷனோ அங்கே சில விஷயங்களை டச் பண்ணினால் கூட என்னுடைய பிரதான ஸ்பீச்சின் நோக்கம் கனெக்டிவிட்டி ஆஃப் த இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் இதுதான் இருக்க போகுது. அங்கங்கே சில இடத்துல ப்ரொவிஷன்களும் இருக்குது. ஸோ அப்போ முதல் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 15/2025 வழக்கம் போல் 2 கோடிக்கு கீழே எக்ஸம்டட் இல்லை. எக்ஸம்டட் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். பட் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு என்னென்னா எனி ஃபினான்ஷியல் இயர்னு வந்திருக்கு. வருஷம் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. பெரும்பாலும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலாக இருந்த ஜிஎஸ்டிஆர் 9 அப்புறம் கம்பல்ஸ் எக்ஸப்டடாக கன்வெர்ட் ஆச்சு. வருஷத்துக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனி ஃபினான்ஷியல் இயருங்கிறத ஒரு குறிப்பிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு புது வார்த்தை, ஒரு சங்கேத வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா எனி ஃபினான்ஷியல் இயரில் 2 கோடிக்கு கீழே இருந்தால் கூட எக்ஸம்டட் தான். 2 to 5 crore 9
அபவ் 5 crore 99C ரூல் 80C இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ஒன்றும் இல்லை. ஒரு இன்ட்ரடக்ஷனாக அப் டு 2 crore 9 எக்ஸம்டட், 2 to 5 crore 9 மட்டும், 5 crore மேலே 99C இது ஒரு ஒரு முன்னுரையாக இது பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆனுவல் ரிட்டர்ன் வந்து இதெல்லாம் குயிக்காக போயிடுறேன். 3 இயர்ஸுக்கு மேலே ஃபைல் பண்ண முடியாது, நில் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி கேன்சலேஷன் ஆனால் அந்த ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு தான் பண்ணணும். முக்கியமாக இந்த ஜிஎஸ்டிஆர் 9 நம்ம இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை நம்ம தப்பாக ஃபைல் பண்ணிட்டோம்னா அதுக்கு ரிவைஸ்டு ரிட்டர்னுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அட்லீஸ்ட்டு இப்போ 24, 25 பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்லேயே ஏதாவது ஒரு தவறுதல்கள் இருந்தால் அதை நம்ம 31/12 நம்மளால் இது பண்ணிக்க முடியும், நிவர்த்தி பண்ண முடியும். அதுக்கப்புறம் கூட சிலது வந்து 154 ரெக்டிஃபிகேஷன் மூலிமா நம்ம பண்ண முடியும். 24, 25க்கு நமக்கு இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு நார்மல் ரிட்டர்ன் வந்து டைம் முடிந்தால் கூட அதில் ஏதாவது ஒரு எரர், இப்போ எல்லாம் அமைதியாக முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி மேஜர் ஃபைல்ஸாவது ஒரு இன்கம் டேக்ஸில் ரிவ்யூ பண்ணும்போது அங்கங்கே ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ ஒரு அரித்மெட்டிக் ஏதோ ஒன்று விட்டுருந்ததுன்னா அதை நம்ம வந்து ரிவைஸ்டு ரிட்டர்னாக 31/12/2025 மட்டும் நம்மளால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். இது வந்து இன்கம் டேக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இது. 31/12க்கு அப்புறம் ஐ மீன் ரிவிஷன் பாசிபிள் இல்லைன்னா கூட ரெக்டிஃபிகேஷன் அண்டர் செக்ஷன் 154ங்கிற இன்கம் டேக்ஸில் ஒரு அம்சம் இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்தளவு ஒரு டைம் ஃபைல் பண்ணிட்டா ஒரு டைம் சொன்னால் 100 டைம் சொன்னது மாதிரி தான். ரிவிஷன் நாட் பாசிபிள், இது முக்கிய கருத்து. அப்போது எப்பெல்லாம் அஃபிஷியலாக ரிவிஷன் நாட் பாசிபிளோ நம்ம வந்து டபுள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ டிடிஎஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், ஏதாவது ஒரு முன்ன பின்ன இருந்தால் கூட பின்னால் ரிவைஸ் ரிட்டர்னுங்கிற ஒரு வே அவுட் இருக்குது. பட் ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்தளவு ரிவிஷனே இல்லைங்கிறப்போ அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இன்கம் டேக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் ஒரு வாய்ப்பு இல்லை. இது அடுத்தது இந்த வருஷம் வந்திருக்கிறத ஒரு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆனுவல் ரிட்டர்ன் டிஆர்சி 3ல தான் இருப்பாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்க, கேஷில் கட்டி முடிச்சிருங்க சார் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக. பட் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் 13/2025ல பார்த்தீங்கன்னா கேஷ்லையும் கட்டலாம், ஐடிசிலையும் கட்டலாம், டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறாங்க. அப்கோர்ஸ் ஆர்சிஎம் கேஷில் தான் பண்ண முடியும். அதே மாதிரி லேட் ஃபீ, இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் கேஷில் தான் பண்ண முடியும், நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் நார்மல் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா லைபிலிட்டி எது இருந்தால் நம்மக்கிட்ட ஏசான் டேட் ஐடிசியில் இருந்திருந்தா, ஸோ போன டைம் ஒரு இது இருந்தது. ஏன்னா டிஆர்சி 3 போட்டால் கூட பெரும்பாலும் அதை கேஷில் கட்டிட்டு அந்தந்த வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த வருஷம் வந்திருக்கிற ஒரு முக்கிய மாறுதல், நார்மலாக ஆர்சிஎம் லைபிலிட்டி கேஷாக தான் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கேஷாக தான் பே பண்ணணும், லேட் ஃபீ கேஷாக தான் பே பண்ணணும். இதெல்லாம் நமக்கு வேறு வழி இல்லை. பட் அதை தாண்டி வேற இருக்கிற அவுட்வேர்ட் சப்ளை ஏதாவது மிஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருந்தா இந்த ஜிஎஸ்டிஆர் 9ல் அதை கேஷாவோ அல்லது ஐடிசியாவோ பண்ணலாம்னு சொல்லி இந்த 13/2025 நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அந்த பேஜ் ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்தளவு அடிஷ்னல் லைபிலிட்டி இந்த வே ஆஃப் அவுட்வேர்ட் சப்ளை ஆர் அடிஷ்னல் லைபிலிட்டி இந்த கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம்னு சொன்னால் கூட ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்தளவு நம்மளால இன்புட் டேக்ஸ் கிரெடிட், அடிஷ்னல் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு பார்த்தா ஐடிசி ரிவர்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் புது ஐடிசி எடுக்கிறதுக்கு, ஸோ ஐடிசி எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரே ஒரு அவென்யூ வந்து ஜிஎஸ்டிஆர் 3B, 24-25 ஜிஎஸ்டிஆர் 3B அல்லது 25-26ஓட 3B அந்த நவம்பருக்கு முன்னால இதுதான் வந்து 3B இருக்கு. இதுதான் நம்ம பண்ண முடியுமே ஒழிய ஆனுவல் ரிட்டர்ன்ல புது ஐடிசி எடுக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை, சட்டத்தில் இல்லை. ஏன்னா ஆனால் ஐடிசி ரிவர்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஐடிசி ரிவர்சல் பண்ணலாம். ஏன்னா 2B நம்ம அனலைஸ் பண்ணுறோம், அதில் சில பிளாக்டு கிரெடிட் இருக்குது, சில கிரெடிட் வந்து எடுக்க முடியாதுன்னு நமக்கு தோணுது, சிலது பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது, ஆல்ரெடி நம்ம 3Bயில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அடிஷ்னல் டேக்ஸ் லைபிலிட்டி நம்மளால டிக்ளேர் பண்ணி கட்ட முடியும். அந்த அடிஷ்னல் டேக்ஸ் அவுட்வேர்ட் சப்ளை லைபிலிட்டி மேபி நார்மல் லைபிலிட்டியாக இருக்கலாம் அல்லது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு இதாக இருக்கலாம், ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்தில் வர லைபிலிட்டியாக இருக்கலாம். ரெண்டாவது. மூணாவது வந்து இன்ட்ரெஸ்டாக கூட இருக்கலாம். ஏன்னா சிலது அவுட்வேர்ட் சப்ளை நம்ம டிலேயாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு இப்போ நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை இன்வாய்ஸ் இருக்குது, என்ன
இன்ட்ரெஸ்ட் கட்டணும், என்ன லேட் ஃபீ கட்டணும், என்ன ஜிஎஸ்டிஆர் ஒன்று கட்டணும், என்ன 3B கொடுக்கணுங்கிற நோட்டீஸ் இப்போ கிளியர் கட்டாக வந்துடுது. அது அந்த அதே மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இன்புட் கிரெடிட் புதிதாக இன்புட் கிரெடிட் வாய்ப்பு இல்லை. அதுக்கு பதிலாக இன்புட் ரிவர்சல் வாய்ப்பு இருக்குது. இன்புட் ரிவர்சலில் 37A FAQ எல்லாமே வந்திருக்கு. ஸோ இப்போ ஆனுவல் ரிட்டர்னில் லிமிட்டேஷன் என்னன்னு கேட்டால், எஸ், அவுட்வேர்ட் சப்ளை டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியும். RCM டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியும். இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியுமா? கட்ட முடியும். லேட் ஃபீ ஏதாவது இருந்து விட்டு போயிருந்தால் அது ஒரு வேலை எதாவது இருந்ததுன்னா அது நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் பண்ண முடியும். இன்புட் கிரெடிட் ரிவர்சல் பண்ணி அதை DRC 3ல நம்ம பண்ணலாம். ஏன்னா இன்புட் கிரெடிட் ரிவர்சல் இருக்கு, அது நம்ம ஐடிசியில் கூட யூஸ் பண்ணலாம். இன்புட் கிரெடிட் ரிவர்சல் இருக்கு, அது பண்ண முடியுமா GSTR 9லன்னா? அதுவும் பண்ண முடியும். ஆனால் GSTR 9ல இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இஷ்யூ என்னன்னா, புது இன்புட் கிரெடிட் எடுக்க முடியாது. இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுக்கு, கிளைம் பண்ணுறதுக்கு, அவைலபிளாக இருக்கிறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரே இது 3B ரிட்டர்ன், நார்மலி மந்த்லி ரிட்டர்ன் ஆர் குவார்ட்டர்லி ரிட்டர்ன், அதில் தான் நம்ம பண்ண முடியும். இது ஆனுவல் ரிட்டர்ன் சம்பந்தமானது. அடுத்தது ஆனுவல் ரிட்டர்னில் லேட் ஃபீ. லேட் ஃபீங்கிற ஒரு கான்செப்ட் 47(2) இருந்தது, அதில் எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் குறைச்சாங்க. லேட் ஃபீயோட இப்போ என்னன்னா, லேட் ஃபீ அப்கோர்ஸ் இது நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா இந்த 9(9)C லேட் ஃபீல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது ஆட்டோ ஜென்ரேட்டட் தான். நம்ம ஏதோ ஒரு அதை கூட்டி கழிச்சு ஒரு ரஃபாக பார்த்துக்கலாமே ஒழிய, பட் லேட் ஃபீல அது ஆட்டோ ஜென்ரேட்டர் இருக்கனால நம்ம கட்டிட்டு தான் போக வேண்டியது. ஏதோ ஒரு வருஷத்தில் 2021 நினைக்கிறேன், லேட் ஃபீ மட்டும் ஆட்டோ ஜென்ரேட் ஆகல ஒரு பர்டிகுலர் இயருக்கு. பட் லேட் ஃபீ பொறுத்தளவு 47(2), அது லேட் ஃபீ ரிலேட்டிங் டு ஆனுவல் ரிட்டர்னை பொறுத்தளவு நமக்கு பெருசாக ஒன்றும் ரோல் இல்லை. பட் இருந்தாலும் அது தெரிஞ்சுக்கணுன்ட்டு லேட் ஃபீல நம்ம பண்ண வேண்டிய, முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது 47 subsection 2. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் மூலிமா அந்த 5 கோடிக்கு 5 to 20, 20 to 20 கோடிக்கு மேலேங்கிறத ஒரு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, அல்லது முறைப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி லேட் ஃபீக்கு சர்க்குலரே ஒன்று வந்திருக்கு, அதையே கொடுத்துருக்கேன். 9(9)C FAQல இந்த லேட் ஃபீக்கு எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் இந்த லேட் ஃபீயை பற்றி நமக்கு ஒரு பெருசாக ஒரு ரோல் இல்லை, ஏன்னா மெஷின் ஜென்ரேட் பண்ணுது, அதை நம்ம கட்டிட்டு போகிறோம்னுங்கிறது இருந்தால் கூட சில டைமில் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸுக்கும் போர்ட்டலுக்கும் சில நேரத்தில் சமாதானமாக போகிறதில்ல, அது ஏதோ ஒன்று ஆகிட்டு இருக்குது. ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா, 10,500 அந்த மாதிரி வர்றப்ப கரெக்டு. பட் லேட் ஃபீ இருந்தாலும் இந்த சர்க்குலர் செக்ஷன் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் தான் ஆட்டோ ஜென்ரேட் ஆகுதாங்கிறத பார்த்துக்கிறது நல்லது. சின்ன அமௌண்ட்டாக ஒரு 1000, 1500, 2000 மாதிரி இருந்ததுன்னா சரி பரவாயில்லன்னு கட்டிட்டு போவோம். பட் அதை கூட நான் இந்த சர்க்குலர் வச்சு செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ஜிஎஸ்டிஎனோட FAQல கூட இதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ லேட் ஃபீயை பொறுத்தளவு பாயிண்ட் நம்பர் 1 47 subsection 2. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் கொஞ்சம் குறைத்திருக்காங்க அல்லது முறைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேட் ஃபீ சம்பந்தமான சர்க்குலர் ரெஃபரன்ஸ் இந்த PPT கொடுத்துருக்கேன். PPT நண்பர் நீலகண்டன் ஷேர் பண்ணுவார். அப்புறம் FAQ இப்போ ரீசெண்டாக வந்த GSTN இஷ்யூ பண்ண ஒரு 30-35 இருக்குது. அதில் சீரியல் நம்பர் 23ல இந்த லேட் ஃபீ சம்பந்தமான உதாரணங்களுடன் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. அதே மாதிரி GSTR 9Cல லேட் ஃபீ பேயபிள் அண்ட் பெய்டுன்னு ஒரு அடிஷ்னல் டேபிள் இன்சர்ட் பண்ணப்படிட்டு இருக்கிறது. இதுதான் லேட் ஃபீ சம்பந்தமான சில கருத்துக்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரகேட் டர்ன்ஓவர். இந்த 9(9)C நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம்? 9(9)C நம்ம தீர்மானிக்கிறதுக்கு முக்கிய ஒரு சங்கேத மொழி அக்ரகேட் டர்ன்ஓவர். அக்ரகேட் டர்ன்ஓவர் 2 crore மேலே இருந்தால் பண்ணணும். GSTR 9 பண்ணோம். 2 crore to 5 crore 2 crore to 5 crore 9 மட்டும் பண்ணால் போதும். 5 crore மேலே 9C. ஸோ இந்த 9ம் சரி 9(9)C ரெண்டும் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிற ஒரு முக்கிய சப்ஜெக்ட் மேட்டர், ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது நமக்கு அக்ரகேட் டர்ன்ஓவர் என்ற சங்கேத வார்த்தை. அப்போ அந்த அக்ரகேட் டர்ன்ஓவருங்கிறத செக்ஷன் 2(6) ஆஃப் த CGST ஆக்ட் டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணதுன்னு சொன்னால் கூட ப்ராக்டிக்கலாக அது எப்படி கொண்டு போகிறது? ஏன்னு கேட்டால், இப்போ அக்ரகேட் டர்ன்ஓவருங்கிறது இப்போ ஆல்ரெடி நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபைல் பண்ணியாச்சு, பேலன்ஸ் ஷீட் பண்ணியாச்சு, டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பண்ணியாச்சு. பட் நிறைய இடத்துல அக்ரகேட் டர்ன்ஓவர் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ஜிஎஸ்டி, அக்ரகேட் டர்ன்ஓவர் இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரெண்டுக்குமே பெரும்பாலும் மேட்ச் ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, த டர்ன்ஓவர் பேஸ்ட் ஆன் த இன்கம் டேக்ஸ் பிரின்சிபல் இஸ் டிஃபரெண்ட்.
turnover based on the GST principle is different. உதாரணமா ஒரு சிம்பிளா எல்லாத்துக்கும் புரியுற உதாரணம், நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஒரு அசட்டஸ் வித்தோம்னா அது டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அப்கோர்ஸ் அது ஷார்ட் டைம் கெயினோ இல்லை லோயர் டெப்ரிசியேஷனோ போகும். ஸோ ஒரு கேபிட்டல் அசட்டோ இல்லை ஒரு அசட்டோ விற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட் ஆர் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் ரெண்டுமே வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் இருக்கிறத வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரூட் பண்ணுவோமே ஒழிய அந்த டேர்ன் ஓவரை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்டுக்கு டேர்ன் ஓவர்ல இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். பட் ஜிஎஸ்டியோட கான்டெக்ட், ஜிஎஸ்டியோட பிரின்சிபல்ல நம்ம பார்த்தோம்னா என்னன்னா, அந்த சேல் ஆஃப் அசட் வந்து நம்ம இன்கம் டேக்ஸோடைய கண்ணோட்டத்தில் இன்கம் டேக்ஸோட பிரின்சிபல்ஸில் டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் சேலாக காமித்திருந்தால், ஐ மீன் டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சு அதோட ப்ராஃபிட் ஆர் லாஸ் மட்டும் நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தால் கூட அந்த டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சேல் வந்து ஜிஎஸ்டி பிரின்சிபல் போக டேர்ன் ஓவர் இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்போ இன்கம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் பிளஸ் டெப்ரிசியேஷன்ல இருக்கக்கூடிய சேல் ஆஃப் அசட் ஈக்குவல் டு ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரா இருக்கும். ஏன்னா the principle behind the income tax is different, principle behind the GST is different. So எப்போ principles of accounting, principles of income tax ரெண்டுக்கும் முரண்பாடுகளை நம்ம வந்து டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு சாதனம் மூலியமா நம்ம இன்கம் டேக்ஸ்ல பண்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பிரின்சிபல் பிரகாரம் ஜிஎஸ்டி வந்து அந்த வருஷத்துல இருந்தா எக்ஸ்பென்சஸை அலோவ் பண்ணலாம். ஆனா இன்கம் டேக்ஸ் என்ன சொல்லணும்னா 43B நீ அந்த டியூ டேட்டுக்குள்ள பண்ணியிருந்தா தான் முடியுங்க. அக்கௌண்டிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ஒரு செலவு நம்ம செலவு பண்ணியிருந்தாவே அந்த செலவை அந்த பர்டிகுலர் இயர்ல எழுதிக்க முடியும். ஆனா ஜிஎஸ்டி பிரின்சிபல் என்ன, ஐ மீன் இன்கம் டேக்ஸ் பிரின்சிபல் என்ன சொல்லுன்னா, அந்த சில எக்ஸ்பென்சஸ்க்கெல்லாம் நீ டிடிஎஸ் பிடிச்சிருந்தா தான் அலோவ் பண்ணுவேன், இல்லாட்டி 30% டிஸ்அலோவ் பண்ணுவேன்பாங்க. ஸோ அப்போ நம்ம பெரும்பான்மையாக அக்கௌண்டிங் பிரின்சிபல், இன்கம் டேக்ஸ் பிரின்சிபல் இந்த ரெண்டுக்கு உண்டான முரண்பாடுகளை நம்ம வந்து டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ற ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் மூலியமாக இணைத்து நம்ம அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டை இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் செய்கிறோம். சிலதை ஆட் பண்ணுறோம், சிலதை லெஸ் பண்ணுறோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் டெப்ரிசியேஷன் இருக்கும், டெப்ரிசியேஷனை டிஸ்அலவ் பண்ணுவோம், இன்கம் டேக்ஸ்க்கு உண்டான டெப்ரிசியேஷனை அலோவ் பண்ணுவோம். பார்ட்னர் ரெம்யூனரேஷன் புக்கில் இருக்கிறது செக்ஷன் 40A 40B பிரகாரம் இருக்குது. இந்த முரண்பாடுகளை எங்க அக்கௌண்டிங் பிரின்சிபல் பிரகாரம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கிற ப்ராஃபிட் அப்படியே தூக்கி நம்ம டேக்ஸ் கட்ட முடியாது. அது ஒரே ஒரு வழிதான் இருக்குது, மினிமம் ஆல்டர்னேட்டிவ் டேக்ஸுங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கு. மற்ற எதுலையுமே அந்த மாதிரி கிடையாது. இன்கம் டேக்ஸ்ல எப்படி அக்கௌண்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிக்கிற ப்ராஃபிட்டை வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோமோ இன்கம் டேக்ஸ்க்காக டேக்ஸபிள் இன்கம்மா, அதுக்கு சில ஸ்டெப்புகள் பிளஸும் சில ஸ்டெப்புகள் மைனஸும் நம்ம பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இன்கம் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய டேர்ன் ஓவரை ஜிஎஸ்டி டேர்ன் ஓவரா நம்ம கன்வெர்ட் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அதுல முதல் பிரைமரி ஃபேக்டரா இருக்கிறது அக்ரிகேட் டேர்ன் ஓவர். அக்ரிகேட் டேர்ன் ஓவர் அப்கோர்ஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 டிஃபைன் பண்ணி இருந்தால் கூட இதோட கான்செப்ட் ஆல் ஸ்டேட்ல பார்க்கணும். பாயிண்ட் நம்பர் B சொல்லியிருக்கேன், பேன் நம்பர்ல கன்சிடர் பண்ணோம். உதாரணம் தமிழ்நாடு 1.9 crore, கர்நாடகா 1.85, கேரளா 1.6னா ஈச் ஸ்டேட்டோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பிலோ 2 crore இருந்தால் கூட மூணையும் பேன் நம்பர், மூணுமே சேம் பேன் நம்பர். ஏன்னா சேம் பேன் நம்பர் இந்தியா ஃபுல்லா இருக்கலாம், இந்தியா ஃபுல்லா ஒரே ஜிஎஸ்டின்னு சொன்னா கூட நடைமுறையில அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அப்ப தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட அவுட்வேர்ட் சப்ளை 1.9, கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட 1.85 crore, கேரளா 1.6 crore. ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த பேன்கிற ஒரு அம்பரல்லால் எடுக்கும்போது 5.35 crore வருது. ஆனால் இண்டிவிஜுவலா ஸ்டேட் வைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனோ இல்லை இண்டிவிஜுவலா ஸ்டேட் வைஸ் டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 1.9 crore வரும்போது இது எப்படி பண்றது? ஏன்னா ஈச் ஸ்டேட்டோட கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பிலோ 2 crore வருது. ஆனால் அந்த பேன் நம்பரோட கன்சால்டேஷன் பண்ணும்போது 5.35 crore வருதுன்னா இந்த டெஃபினிஷன் பிரகாரம் கன்சால்டேட் டேர்ன் ஓவர் அண்டர் த சேம் பேன் நம்பர் 1 ரூஃப் மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. அப்போ பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தனிப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்த்தா பிலோ 2 crore GSTR 9 எக்ஸம்டட், கர்நாடகா 1.85 crore எக்ஸம்டட், 1.6 crore எக்ஸம்டட்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அது தவறாயிரும். பின்னால லேட் ஃபீ மீட்டர் வெட்டி மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஒரு GSTR 9 ஃபைல் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த ஒரு இடத்துல தான் இருக்கா, வேற ஏதாவது இடத்துல நம்மால் சொல்லாமல் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம GSTR 9 எடுத்தோன்னே இன்புட் கிரெடிட் அவுட்வேர்ட் சப்ளை 3B அது இதுன்னு போறதை விட ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்கோர்ஸ் இன்கம் டேக்ஸோட ரெக்கன்சல் பண்ணும்போது இது தெரியக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு என்றால் கூட
ஃபர்ஸ்ட் வந்து ஏப்பா உனக்கு தமிழ்நாடு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா, கர்நாடகாவில் அங்கே ஏதாவது கேஷுவல் ரெஜிஸ்டர் அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சிருக்கியாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இது முதல் படி. அடுத்தது இதோட பாயிண்ட், இதோட சாத்தியம், இதோடைய சாராம்சம் பேன் நம்பரின் கீழ் கன்சால்டேட் பண்ணி தான் இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் பார்க்கணும். அதை தவிர இந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் என்பது ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம டேலிலேயே இருக்குன்னா சேல்ஸில் என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட் எல்லாம் சேல்ஸில் குரூப் பண்ணி நெட்டாக ப்ளஸ் மைனஸ்ன்னு டேலியில் குரூப் பண்ணி வச்சுருவோம். சேல்ஸ்ன்னு பண்ணுவோம், இல்லை பர்ச்சேஸில் டெபிட் நோட், கிரெடிட் நோட் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அவுட்வேர்ட் சப்ளை, அது ரிஃப்ளெக்டட் இன் த ஜிஎஸ்டிஆர் 1 3B. பட் கிரெடிட் நோட்டை பொறுத்தளவு டேலியில் என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் நோட் தனியாக பண்ணுவோம், ரிட்டர்ன். ஏன்னா இப்போ ரிட்டர்ன் அவுட்வேர்ட் சப்ளைல ரிட்டர்ன்கிற கான்செப்ட் இல்லை. கிரெடிட் நோட் டெபிட் நோட் பண்ணுறப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லணும்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட் வந்து 24-25 P&L நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிரெடிட் நோட் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல சேல்ஸ்லயோ எதுலையோ கம்மி பண்ணி காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த கிரெடிட் நோட் அக்கௌண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டி ரூல் செக்ஷன் 34 என்ன சொல்லணும்னா 24-25 கிரெடிட் நோட்டை November 25 நீ ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லும். அதே மாதிரி போன வருஷம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கிரெடிட் நோட் அந்த வருஷமா இருக்கலாம். 24-25 GSTR 9ல ஒரு P&L நம்ம எடுக்கிறோம். அந்த P&L இருக்கக்கூடிய கிரெடிட் நோட் வந்து 24-25 சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது 23-24 சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஏன்னா கிரெடிட் நோட்டுங்கிறது அந்த வருஷம் மட்டுமே அக்கௌண்ட் பண்ணணும்னு இல்லை. பட் அக்கௌண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல, இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கிரெடிட் நோட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட்னு ஒரு லெஜர் எடுத்தா அது 22-23 இருக்கக்கூடிய சேல்ஸுக்கு உண்டான கிரெடிட் நோட் கூட பார்ட்டி அக்ரி பண்ணா வரலாம். ஆனா ஜிஎஸ்டி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 34ல 24-25 கிரெடிட் நோட் வந்து 23-24 ஃபைனான்சியல் இயர் தான் வரணும். ஏன்னா 23-24 ஃபினான்சியல் இயர் இருக்கிற கிரெடிட் நோட்டை நீங்க November 30th 25 தான் பண்ண முடியும். அப்போ இந்த கிரெடிட் நோட்ல அடிப்படை சாராம்சம் என்னன்னா, இதை எப்படி ரெக்கன்சல் பண்ணோம்னா ஃபினான்சியல் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட், இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு கிரெடிட் நோட்டுங்கிறது அது எந்த வருஷத்துடன் சம்பந்தப்பட்டதா இருந்தா கூட டேர்ன் ஓவர்ல கம்மி பண்ணலாம். ஆனா ஜிஎஸ்டியை பொறுத்தளவு கிரெடிட் நோட் வந்து ஒன்லி 24-25 இருக்கணும், அல்லது 23-24 அதுவும் 24-25 நவம்பருக்கு முன்னால பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வேறுபாடுகளை ரெக்கன்சிலேஷனை கொஞ்சம் பார்த்துக்குங்க. கிரெடிட் நோட் 10 அதே மாதிரி டெபிட் நோட்டு அப்படித்தான். டெபிட் நோட்டு இதே மாதிரி தான் வரும். அடுத்தது இந்த சேல்ஸ்ல குரூப் பண்ணக்கூடிய சில சப்ஜெக்ட் மேட்டர் ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து அட்லீஸ்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறப்போ அது தனியாக அந்த இன்வாய்ஸ்லேயே கழித்து ஜிஎஸ்டி போட்டுருவோம். இப்போ 100 ரூபா வேல்யூனா 10 ரூபா ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா 90 ரூபாய்க்கு தான் ஜிஎஸ்டி போடுவோம். இட் இஸ் இஷ்யூட் அட் த டைம் ஆஃப் இஷ்யூயிங் இன்வாய்ஸ். ட்ரேட் டிஸ்கவுண்ட் இஸ் allowed. It is deducted from the sales price. Consequently, GST is leviable on the net value. 100 minus 90, 100 minus 10, 90 rupees தான் ஜிஎஸ்டி வரும். பட் ஆனால் இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை கூட சிலர் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவாங்கன்னா, நெட்டில் சேல்ஸாக 90 ரூபான்னு போட்டுருவாங்க, சிலர் 100 ரூபா சேல்ஸை போட்டு ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம என்ன டிஸ்கவுண்ட் இந்த வருஷம் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும்னா தனியாக ரிஃப்ளெக்ட் ஆகணும்ட்டு. அப்போது டிஸ்கவுண்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நீங்கள் இன்வாய்ஸ்லேயே டிடெக்ட் பண்ண ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ்லேயே அலவுடு, ஜிஎஸ்டியிலே அலவுடு. இதில் ரெண்டுலேயுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பின்னால இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற டிஸ்கவுண்ட்ல சில பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அதுல 15(3) சில கண்டிஷன் இருந்தாதான் ஜிஎஸ்டியில் அலவுட். அப்போ நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை ஒரு டேலின்னா அடிக்கடி நம்ம எது யூஸ் பண்றதுனால வருது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை நம்ம டேலியில் அனலைஸ் பண்ணுறோம் இன்கம் டேக்ஸில். இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து எந்த வருஷமா இருந்தாலும் அலவுடு, எப்படி இருந்தாலும் அலவுடு. பட் ஜிஎஸ்டி பொறுத்தளவு அட் த டைம் ஆஃப் இஷ்யூயிங் இன்வாய்ஸ் வந்து அதில் டிடெக்ட் பண்ணால் ட்ரேட் டிஸ்கவுண்ட் அலவுடு. இஷ்யூ இன்வாய்ஸுக்கு அப்புறம் சிலது அக்ரிமெண்ட் இருக்கணும். அவர் ஜிஎஸ்டிஆர் 1 அந்த கிரெடிட் நோட்டெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி 2Bல இந்த மாதிரி அடிஷனல் கண்டிஷன் எல்லாம் இருக்கு. அப்போ கிரெடிட் நோட், டெபிட் நோட், ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது இன்கம் டேக்ஸ்ல இருக்கிற அக்கௌண்ட்டை வச்சுட்டு அப்படியே பிளஸ் மைனஸ் ஜிஎஸ்டிக்கு போக முடியாது. கிரெடிட் நோட்டை பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்திலையும் அக்கௌண்ட் கண்ணோட்டத்திலையும் கிரெடிட் நோட் டியூரிங் த இயர் தான். அந்த கிரெடிட் நோட் டியூரிங் த இயர் 24-25 வந்து 24-25 சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அல்லது 23-24 சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஏன் இன்கம் டேக்ஸை பொறுத்தளவு 22-23 சம்பந்தப்பட்டதா இருந்து அது ஜெனுனிவா பார்ட்டி மியூச்சுவலா அக்ரி பண்ணா அதை டிடெக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் இதை பொறுத்தளவு ஜிஎஸ்டி பொறுத்தளவு 24-25 இருக்கக்கூடிய
கிரெடிட் நோட் என்பது 24-25 சம்பந்தப்பட்டது அல்லது 23-24 ஃபினான்ஷியல் இயர் சம்பந்தப்பட்டது நவம்பருக்குள்ள கிளைம் பண்ணால் தான் அது பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கும் டெபிட் நோட்டுக்கும் கிரெடிட் நோட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் இருக்கிற ஃபிகரை அப்படியே எடுத்து நம்ம ஜிஎஸ்டிக்கு கழிச்சோம்னா அது பிரச்சனை வரும். அப்போ கிரெடிட் நோட், டெபிட் நோட், இன்கம் டேக்ஸ் பிரின்சிபல், அக்கௌண்டிங் பிரின்சிபல் வேற, ட்ரேட் டிஸ்கவுண்ட்ல அதே மாதிரி இருக்கக்கூடிய பிரின்சிபல் வேற. இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் ட்ரேட் டிஸ்கவுண்ட் வந்து நீங்க எப்படி வேணா டிடெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ரெண்டல் இன்கம் வந்து ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டினா எக்ஸம்ப்டட், கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா டாக்ஸபிள், ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா ஆர்சிஎம் வரும் பிஸ்னஸுக்கு. இந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது. பட் இதை நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, ஏன்னா அது நோட்டிஃபிகேஷன் இருக்குது, கிளியராக பேசிடுவாங்க. இங்கே நான் சொல்கிறதோட ஒரு பாயிண்ட் வந்து ரெண்டல் இன்கம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்துன்னா இந்த ரெண்டல் இன்கம் பெரும்பாலும் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1லயோ 3Bலயோ இன்க்ளூட் பண்ணி கட்டுறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக மிக கம்மி. ரெண்டல் இன்கம் ஆப்போசிட் பார்ட்டி ஜிஎஸ்டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருந்து 2Bல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலொழிய நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல காமிக்க மாட்டோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இன்கம் சைடில் சேல்ஸுக்கு அப்புறம் டைரக்ட் இன்கம்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்த அம்சம் வந்து இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கத்தில் பார்த்தோம்னா இந்த ரெண்டல் இன்கத்தை பிஎன்எல் அக்கௌண்ட்ல கிரெடிட் வச்சிருப்போம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட், ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ ஏதோ இஎம்டி டெபாசிட், அந்த மாதிரி சில அம்சங்கள் இருந்தால் நம்ம இன்டைரக்ட் இன்கத்தில் பண்ணுவோம். ரெண்டல் இன்கம் வந்து வரும்போது அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டல் இன்கம் சரி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் அப்கோர்ட் ரிப்போர்ட் பண்ணலைன்னா கூட ஜிஎஸ்டிஆர் 9ல பண்ணலாம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வந்து எக்ஸம்ப்டட் சர்வீஸ் மாதிரி தான் கொண்டு போகிறோம். ஸோ அதில் வந்து ரெவென்யூ நியூட்ரலாக தான் இருக்குது. ஆனால் ரெண்டல் இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு இருக்கிறப்போ அந்த ரெண்டல் இன்கம் வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல B2Bயா இருந்தால் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோ அல்லது B2Cயா இருந்தால் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதோ ஜிஎஸ்டிஆர் 3Bலயோ கட்டுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா நாளைக்கு இன்கம் டேக்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஜிஎஸ்டிஆர் 1, 3B, ஜிஎஸ்டிஆர் 9 ட்ராக் போகும். ஏன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம ஜிஎஸ்டிக்கு அட்டாச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கன்சிலேஷன் அவசியம், இதனுடைய புரிதல்கள் அவசியம். ஏன்னா இன்கம் டேக்ஸ் டைமென்ஷன்ல ஒரு மாதிரி இருக்கும், ஜிஎஸ்டி டைமென்ஷன்ல ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி சேல் ஆஃப் வேஸ்ட், ஸ்கிராப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம கட்டியிருப்போனா கூட சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் ஜிஎஸ்டிஆர் 1ல 3Bல கட்டிக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறைவு. உதாரணமா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு கம்பெனி ஜிஎஸ்டி ஆடிட் வந்து அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சேல் ஆஃப் ஸ்கிராப் ப்ரொடக்ஷன் பார்த்தா க்ரோஸ் கணக்காக இருக்குது, சேல் ஆஃப் ஸ்கிராப் பார்த்தா 1000 rupees 2000 rupees இருக்குது. ஆடிட்டில் அப்சர்வேஷன் வருது, சார் இவ்வளோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் ஒரு 2% 3% போட்டால் கூட, ஒரு 100 நம்பர் இருக்குன்னா ஒரு நார்மல் லாஸ் வந்து 2% போட்டால் கூட 100 யூனிட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் 2 யூனிட்டாவது வேஸ்ட் வந்திருக்கணும்ல. 4 அந்த இண்டஸ்ட்ரியல் நார்ம்ஸ் வந்து ஒரு 4லேருந்து 5% போலான்னா கூட குறைந்தபட்சம் 2%ஆவது வந்திருக்கணும்ல. ஏன் அந்த 2% வேஸ்ட் பண்ணலையா? இல்லை வேஸ்ட் வந்து நீங்கள் சேல் பண்ணாமல் ஒரு துணி மாதிரி இருந்து அங்கங்கே துடைக்கிறதுக்கு உங்கள் இன்டர்னல் யூஸ்க்கு வச்சிருக்கீங்கிறாங்கிற கொஸ்டின் வருது. அப்போ சேல் ஆஃப் வேஸ்ட் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கிறது ஒன்று. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா அதுக்கு நம்ம டேக்ஸ் ஜிஎஸ்டியில் கட்டியிருக்குமாங்கிறது ரெண்டாவது. இன்னொன்று சேல் ஆஃப் வேஸ்ட் வந்து அந்த ப்ரொடக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கான்னு பார்க்கணும். 10 கோடி 20 கோடி டேர்ன் ஓவர் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுட்டு ஒரு 5000 10,000 சேல் ஆஃப் வேஸ்ட் ஸ்கிராப் காமிச்சா எந்த மாதிரி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஆடிட் அப்சர்வேஷனில் பெரிய தலைவலி வருது. ஏன்னா கேட்டால் அது சரியாக இன்ஃபர்மேஷன் வர்றதில்ல. சரி சார் 4% வேஸ்ட் இருந்தாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 1%ஆவது அந்த ப்ரொடக்ஷன்ல வேஸ்ட் வந்திருக்கணும்ல. அதை வெளியில வித்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. பட் சில இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு அந்த சேல் ஆஃப் வேஸ்ட் வந்து ரீயூசபிளா இருப்பாங்க, எகெயின் அவங்க ரீப்ராசஸிங் பண்ணுவாங்க, இதெல்லாம் டிஃப்ரெண்ட். பட் சில இண்டஸ்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா வேஸ்ட் இருக்கும், வேஸ்ட் வந்து விற்கும் தெரியும் நமக்கு. சிமெண்ட்டு, ஸ்டீலு, இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் வந்து கான்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்டீல் வேஸ்ட்டு, சிமெண்ட் வேஸ்ட்டு, அது இது வேஸ்ட் வரும். ஏதோ குறைஞ்சபட்சமாக சேல் ஆஃப் வேஸ்ட் அண்ட் ஸ்கிராப் இருக்கும், பிஎன்எல் இருக்குங்கிறது தெரியுது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை பார்த்துக்குங்க. டிவிடெண்ட், டியூட்டி, டிராபேக் எல்லாம் இது அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல இன்க்ளூட் ஆகாது. ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகிறோம். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுடைய இன்கம் டேக்ஸ் டர்ன் ஓவரை வைக்கும்போது நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா கிரெடிட் நோட், டெபிட் நோட், ட்ரேட் டிஸ்கவுண்ட், ரெண்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட், சேல் ஆஃப் வேஸ்ட், இதுலலாம் வந்து இன்கம் டேக்ஸ் ஏற்கனவே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு.
போர்ட்டல்ல உள்ள ஏத்தியாச்சு. ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரிஃப்ளெக்ஷன் டாக்ஸ் ரெவென்யூ கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். குறிப்பா சேல் ஆஃப் வேஸ்ட்ல வந்து சேல் ஆஃப் வேஸ்ட் P&L அக்கவுண்ட்ல ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கா டர்ன் ஓவர் இருக்கும்போது 5000 10,000 ஸ்கிராப் மட்டும் காமிக்கிறது வந்து இது கரெக்டா? இல்ல அதுல வர்ற வேஸ்ட் ஸ்கிராப் வந்து அப்படியே அனாமத்தா போயிருமா? இல்ல ரீயூசபிளா இருக்குமா? இல்ல ரியலாவே வேஸ்ட் பண்ணி அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்காங்கிறத பார்க்கணும். ரீசெண்டா இப்ப ஜிஎஸ்டி ஆடிட்ல எல்லாமே இந்த சேல் ஆஃப் வேஸ்ட் வந்து ரெவென்யூ லீக்கேஜ் நிறைய இருக்குங்கிறத எல்லா குறிப்பா பர்டிகுலர் இண்டஸ்ட்ரீஸ் ஐ மீன் பர்டிகுலரா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல இதை ரொம்ப ஸ்க்ரூட்டினி பண்றாங்க. கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போகும்போது இன்கம் டேக்ஸ்க்கு ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட் கொடுத்தாச்சு. குறிப்பா ஜிஎஸ்டி சர்வீஸ்ல வந்து அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் இஸ் ட்ரீட்டட் as a டேர்ன் ஓவர். அட்வான்ஸ் ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம வாங்கினோம்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 224 பிரகாரம் இன்கமா கருதப்படாது. ஏன்னா எப்ப வந்து அவருக்கு சர்வீஸ் பண்றோமோ, எப்ப கூட்ஸ் டெலிவரி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருக்கோ, எப்ப சர்வீஸ் நம்ம முடியுதோ அப்பதான் வந்து இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் டேர்ன் ஓவர், அக்கௌண்டிங் பிரின்சிபல் பிரகாரம் டேர்ன் ஓவர். பட் ஆனா ஜிஎஸ்டி கண்ணோட்டத்துல அட்வான்ஸ் குறிப்பா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இப்ப ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் இண்டஸ்ட்ரி இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் ட்ரீட்டட் as சர்வீசஸ் அண்டர் ஜிஎஸ்டி. இதுல அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் வாங்கணும்னு the பாயிண்ட் ஆஃப் ஐ மீன் டைம் ஆஃப் சப்ளை இஸ் அமௌண்ட் ரிசீவ்ட் ஆர் இன்வாய்ஸ் ரிசீவ்ட் ஆர் சர்வீஸ் ரெண்டர் விச் எவர் இஸ் ஏர்லியர். குறிப்பா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல அட்வான்ஸ் தான் வாங்குவாங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜுக்கு இன்வாய்ஸ் பண்ணுவாங்க. ஸோ பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கும் மற்ற சர்வீஸ் குறிப்பா சில இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிரதானமா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுக்கு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் வந்தா த பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் இஸ் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர். எப்போ வாங்குறோமோ அப்பவே ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர்ல இன்க்ளூட் ஆயிடும், டாக்ஸ் கட்டி ஆகணும். பட் இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் இஸ் நாட் ட்ரீட்டட் as இன்கம், இட் இஸ் நாட் ட்ரீட்டட் as அ அக்கௌண்டிங் பிரின்சிபல் பிரகாரம் இன்கம் கிடையாது. பட் ஜிஎஸ்டி பொறுத்தளவு இன்கம் இல்லைன்னா கூட பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் ஃபார் த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி குறிப்பா ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் இஸ் ட்ரீட்டட் as ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர். கொஞ்சம் இதை பார்த்துக்குங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய இடம் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர். அப்கோர்ஸ் கூட்ஸ் டீல் பண்ற ஜிஎஸ்டி நம்பருக்கு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் வந்து பாயிண்ட் ஆஃப் டாக்ஸேஷன் வந்து இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் தான். ஆரம்பத்தில் முதல்ல இருந்தது, இது இருந்துட்டு அப்புறம் எல்லாரும் இது வேலைக்காகாதுன்னு சொல்றதுனால கூட்ஸுக்கு இருக்கு. பட் சர்வீஸ் ப்ரிடாமினண்டா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு, சர்வீஸ் பிரதானமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் வந்து ஜிஎஸ்டி இம்பாக்ட் எப்படி பண்ணுங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. இல்ல அட்லீஸ்ட் 24-25ல அட்வான்ஸ் கஸ்டமர் தொங்கிட்டு இருந்தா கூட அட்லீஸ்ட் இப்போ ஐ மீன் 25-26ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி நாக்கப் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்க. அட்லீஸ்ட் அந்த புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்டோட தலை போயிடும். பட் இந்த அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் பேலன்ஸ் ஷீட்ல குறிப்பா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பிரதானமாக இருக்கக்கூடிய சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில மிக மிக கவனம் அவசியம். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம இன்கம் டேக்ஸுக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய திருஷ்டி நம்மளுடைய கண்கள் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் குறிப்பாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் கவனம் செலுத்தட்டும். அதோட இம்பாக்ட் ஜிஎஸ்டியில் எப்படி வரும்னு பார்க்கணும். அந்த அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமரோடைய ட்ராக் பண்றதுக்கு 25-26 அதோட இன்னைக்கு ஸ்டேட்டஸ்கோ அவசியம். இன்னைக்கு செட்டில் ஆயிருந்து ஒருவேளை இன்வாய்ஸ் போட்டு ஸ்கயர் போட்டிருந்தாங்கன்னா அந்த பீரியடுக்கு இந்த பீரியடுக்கு புரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இது ரிவர்ஸ் பண்ணலன்னா இது என்ன பண்றதுங்கிறத பத்தி அனலைஸ் பண்ண வேண்டும். இது ஒண்ணு. அடுத்தது ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். பேலன்ஸ் ஷீட்ல வந்து ஃபிக்ஸ்டு அசெட்ஸில் நம்ம கவனம் செலுத்தணும். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டேர்ன் ஓவர் வந்து 1.95 ஐ மீன் 1,95,00,000 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கும். நம்ம நினைச்சிருவோம் சரி பிலோ 2 crore தான் இருக்கு, இது எது 9 வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா 1.95 உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சமோ 15 லட்சமோ டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல சேல் ஆஃப் அசெட் இருந்ததுன்னா 1.95 + 10 போச்சுன்னா 2 கோடிக்கு மேல போயிடும். 2 கோடிக்கு மேல போனா ஜிஎஸ்டிஆர் 9 நமக்கு முக்கியம். ஸோ இது எப்படி சேல் ஆஃப் அசெட்டை வந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ரிட்டர்ன்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்போம். அங்க பார்த்தா 2 கோடிக்கு மேல இருக்கும். எப்பவுமே நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணியும் இன்கம் பேஸ் பண்ணி மட்டுமா 9(9)(9)(9)(c) டிசைட் பண்றத ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம். நம்ம இன்கம் டேக்ஸ்ல காமிச்சிருக்கிற டேர்ன் ஓவர், இன்கம் டேக்ஸ்ல காமிக்கிற டைரக்ட் இன்கம், இன்கம் டேக்ஸ்ல காமிச்சிருக்கிற இன்டைரக்ட் இன்கம் ஒரு ரெஃபரன்ஸா நம்ம எடுத்துக்கலாம், வேண்டான்னு சொல்லல. பட் அதை மட்டுமே வச்சுட்டு பிலோ 2 crore, பிலோ 5 crore, above 5 crore இது மாதிரி எல்லாம் டிசைட் பண்றது ரொம்ப அது கடைசியில வந்து ஏதாவது போய் முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் இப்போ உதாரணத்துக்கு இன்கம் டேக்ஸ்ல டேர்ன் ஓவர் இருந்தா கூட சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கிறப்ப இன்கம் டேக்ஸ் டேர்ன் ஓவர் பிளஸ் அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் பிளஸ் பிக்ஸ்டு அசெட்ஸ்
இந்த மாதிரி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா நேரம் இப்போ நோட்டீஸ் வர்றதே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை கொண்டு டெப்ரிசியேஷன் இருந்தால் 2ல் இருக்க டேர்ன் ஓவர் கூட்டினாவே 2 கோடியோ 5 கோடியோ போனால் 9(9)(c) ஃபைல் பண்ணலாங்கிற மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வருது. ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் மிக மிக கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா குறிப்பாக சர்வீஸ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவு அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர், குறிப்பாக டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட்ல கவனம் பண்ணுங்க. ஏன்னா அதில் கார் பர்ச்சேஸ் பண்ணால் ஐடிசி எடுத்து வச்சிருக்கலாம், 2Bல இருக்கும். 2Bல நம்ம செக் பண்ணுறோம். பட் கார் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு ஐடிசி எடுத்திருக்குமா இல்லையாங்கிறத பார்க்கணும். சேல் ஆஃப் கார் ஜிஎஸ்டி எஃபெக்ட் என்ன, அந்த மார்ஜின் இதெல்லாம் இருக்கு. அடுத்து நம்ம பேலன்ஸ் ஷீட்ல கவனப்படுத்த வேண்டிய கேபிட்டல் அக்கௌண்ட், கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரேட்டில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரூட் பண்ணாம நேராக கொண்டு போய் கேபிட்டல் அக்கௌண்ட்ல, அது இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ப்ரொப்ரைட்டரி கம்பெனில ரொம்ப ஜாஸ்தி. அவர் ரெசிடென்ட் ஆனா கேபிட்டல் அவர் செக் வந்திருக்கும், பிஸ்னஸ் பேங்க் அக்கௌண்ட்ல தான் வந்திருக்கும். அதை கொண்டு என்ன பண்ணோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அடிக்காம பேங்க் அக்கௌண்ட் டெபிட், கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்னு கொண்டு அடிச்சிருவோம். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் நம்ம டீப்பாக ஸ்க்ரூட்டனி பண்ணணும். ஏன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து அது கேபிட்டல் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிற ஐட்டம் எல்லாம் ஜிஎஸ்டி இம்பாக்ட் என்ன. இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குன்னா ரைட், இட்ஸ் எக்ஸம்ப்டட் டர்ன் ஓவர், நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா கூட ரெவன்யூ நியூட்ரல்னு சொல்லிட்டு போகலாம். பட் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ரெண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் கொண்டு போய் நேராக கேபிட்டல் அக்கௌண்ட்ல அடிச்சிருந்தாங்கன்னா அப்போ அந்த ஜிஎஸ்டி இம்பாக்ட் பார்க்கணும் இல்லையா. இன்சூரன்ஸ் கிளைம் நாட் கன்சிடர்ட். ஸோ இதில் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் பேலன்ஸ் ஷீட், இன்கம் டேக்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர், பர்டிகுலர்லி ஃபார் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ஃபிக்ஸ்டு அசெட் டெப்ரிசியேஷன் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது, மூணாவது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இந்த 3 டிரான்சாக்ஷனையும் ஆல்ரெடி ரெக்கார்டட், ஆல்ரெடி டேலியில் இருக்கு, ஆல்ரெடி ரிப்போர்ட்டட் டு ஜிஎஸ்டி. இதோட ஆப்போசிட் டைமென்ஷன் ஆர் கரஸ்பாண்டிங் டைமென்ஷன் ஜிஎஸ்டியில் எந்த மாதிரி போயிருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அனாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எப்போ நம்ம இன்கம் டேக்ஸில் ₹1 கொடுத்துட்டோமோ அதுக்குண்டான பதில் நம்ம ஜிஎஸ்டியில் சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. பிரதானமாக ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட்டை எல்லாருமே ஸ்க்ரூட்டனி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்ட டேலி, லெட்ஜர் அது மாதிரி போகிறாங்க. பட் இதை பார்த்துக்குங்க. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் சன்ட்ரி கிரெடிட்டார். சன்ட்ரி கிரெடிட்டாரில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே சன்ட்ரி கிரெடிட்டார்னு எடுத்தால் சின்ன ஒரு ₹10 10 கோடி மட்டும் ஓடிட்டே இருக்கும். இதில் 180 days ஏதாவது ரிவர்சல் இருக்கா? நார்மலாக இந்த 180 days பேமெண்ட் அண்ட் ரிவர்சல் நம்ம பார்த்துக்கிறது இல்லை. பேமெண்ட் கொஞ்சம் முன்ன பின்ன செட்டில் ஆகிட்டுன்னா ஜிஎஸ்டி ஆடிட்டில் அந்த டிஃபரன்ஸுக்கு மட்டும் ப்ரோக்கன் பீரியட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. பட் இது எதாவது பிரதானமாக பாதிச்சிருமோ அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 24-25 கிரெடிட்டார் பொசிஷன் வந்து 25-26 அட்லீஸ்ட் இப்போ 9 months டிசம்பர் மட்டும் ஆகிப்போச்சு. அதோட செட்டில்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இல்லாட்டி 180 daysக்கு மேலே போனால் 37A ஐடிசி ரிவர்சல் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ சன்ட்ரி கிரெடிட்டார் நம்ம ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது 180 days பேமெண்ட், அது கரஸ்பாண்டிங் ரூல் 37A ரிவர்சல், ரீஅவைல்மெண்ட்டு. இப்போ வந்திருக்கிற எஃப்ஏக்யூவில் பாதி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல், ஐடிசி ரிவர்சல், ரீக்ளைம், இந்த பிரச்சனை பற்றி தான் ஓடிட்டு இருக்கு. அது கரண்ட் இயரில் ஒரே 24-25லேயே கிளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரீக்ளைம் பண்ணால் எப்படி ட்ரீட்மெண்ட், 24-25ல கிளைம் பண்ணி ரிவர்ஸ் பண்ணாமல் ரீக்ளைம் நெக்ஸ்ட் இயர் பண்ணோம்னா அது எந்த மாதிரி இருக்குங்கிறது எஃப்ஏக்யூ பெரும்பாலும் டீல் பண்ணியிருக்கு. அருமையாக கொடுத்துருக்காங்க, சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சண்டே கிரெடிட்டாரை பொறுத்தவரை அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறதுனால இதை ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்டு போகிறேன். சன்ட்ரி கிரெடிட்டார் பார்க்க வேண்டியது 180 days பேமெண்ட் ஏதாவது இருக்கா. அடுத்தது சன்ட்ரி கிரெடிட்டாருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வந்ததுன்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது டிலேயாக கொடுத்துருந்தா அவன் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டோ லேட் ஃபீயோ பெனால்ட்டியோ ஏதாவது நம்ம மேலே சார்ஜ் பண்ணால் அந்த போர்ஷனுக்கு ஜிஎஸ்டி வரும். இதையும் பார்த்துக்குங்க. ஏன்னா செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2D பிரகாரம் இன்ட்ரெஸ்ட் ஆர் லேட் ஃபீ ஆர் பெனால்ட்டி சார்ஜ் டு கிரெடிட்டார் இஸ் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி. அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் நம்ம பார்க்குறப்போ 180 நாள் பேமெண்ட் கரெக்டாக ஆயிருக்கான்னு பாருங்கள். ஈவன் 24-25 சன்ட்ரி கிரெடிட்டார் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்போ 25-26ஓட அந்த கிரெடிட்டார் பொசிஷன் இன்னைக்கு மட்டும் எப்படி ரிவர்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஐடிசி ரிவர்சல் 37A இந்த வருஷம் ஜிஎஸ்டிஆர் 9ல் புது அமெண்ட்மெண்ட் 37A இருக்குது. எனக்கு தெரிஞ்ச இந்த ஐடிசி 37A எஃப்ஏக்யூ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடிசி ஏரியாலேயே மிக மிக நிதானமாக, ஏன்னா மீதி இருக்கிறதெல்லாம் 2B 3B இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போயிடும். பட் இந்த ஐடிசி ரிவர்சலில் குறிப்பாக 180 daysக்கு மேலே இருக்கிற சன்ட்ரி கிரெடிட்டார் ரிவர்சல் ரொம்ப பார்க்கணும். ஏன்னா இந்த வருஷம் 37Aக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற எஃப்ஏக்யூவில் பாதி எஃப்ஏக்யூ வந்து இந்த ரிவர்சல்
கிளைம், ரிவர்சல், ரீக்ளைம். அதாவது பர்மனன்ட் ரிவர்சல் பிரச்சனை இல்லை, 17.5 பிளாக்டு கிரெடிட்டை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. பட் கிளைம், ரிவர்சல், ரீக்ளைம், குறிப்பாக சன்ட்ரி கிரெடிட்டார் மிக 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 கவனம் அவசியம். எஃப்ஏக்யூ இருக்கு, அந்த எஃப்ஏக்யூவில் வந்து நிறைய ஒரு 30-35 கொஸ்டின் இருக்கு, அது படிச்சிருக்கேன். பட் அது எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா டைம் இல்லாதனால. பட் இங்கே நான் இண்டிகேட் பண்ணுறது சன்ட்ரி கிரெடிட்டார் அனாலிசிஸ் முக்கியம். அதில் 37A எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது எஃப்ஏக்யூவில் சாம்பிள் ப்ராப்ளத்தோட அந்த எஃப்ஏக்யூக்கு கடைசியில் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ரிவர்சல் வருங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து நான் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடிச்சுட்டேன்னா இன்கம் டேக்ஸில் டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட். டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பொதுவாக நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் இன்கத்தை தவிர 4 இன்கம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இன்கம் ஃப்ரம் சேலரி, நான் ஜிஎஸ்டி சப்ளை, அதை பற்றி கவலை இல்லை. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எதாவது டேக்ஸ் பண்ணால் அந்த கரஸ்பாண்டிங் புக்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் காமிக்கக்கூடிய ரெண்ட்டு, ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், அதனுடைய ஜிஎஸ்டி எஃபெக்ட் என்னங்கிறத பார்க்கணும். அப்கோர்ஸ் ரெசிடென்ஷியல் எக்ஸம்டடாக இருந்தால் கூட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப அது ஜிஎஸ்டி கட்டியிருக்குமா கட்டலையா, புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது வேற. பட் டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குல்ல. நாளைக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஒரு செட்டாக கேட்குறப்போ அந்த டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கொடுக்குறப்போ டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு போர்ட்டலில் இருக்கிறப்ப இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளோட கவனம் வந்து பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் பத்தாது. டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய என்ன இன்கம் காமிச்சிருக்கோம் அந்த இன்கமோடது அது நம்ம அக்கௌண்டிங்கில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோமா, இன்கம் டேக்ஸில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் அங்கே வருது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி கம்பெனி பார்க்கும்போது அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டில் வாங்கியிருந்தா கூட இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்கம் டேக்ஸில் காமிச்சிருப்போம். பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா பேலன்ஸ் ஷீட், P&L வந்து ஒரு டியூ டெலிஜென்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போனோம். சேலரி வந்து அப்கோர்ஸ் பரவாயில்ல, சேலரி இருந்தாலும் என்ன இல்லாட்டி என்ன ஜிஎஸ்டி கண்டுக்க வேண்டியது இல்லை. பட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ஷியல், கமர்ஷியலோட ரிஃப்ளெக்ஷன் ஜிஎஸ்டிஆர் 1ல எக்ஸம்டடா உள்ளையா, எக்ஸம்டட் சப்ளையா, டாக்ஸபிள் சப்ளையா, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இந்த டாக்ஸபிள் சப்ளை வரும். அந்த டாக்ஸபிள் சப்ளை ஜிஎஸ்டிஆர் 1 3Bல கட்டினாரா, அட்லீஸ்ட் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர்ட் ஓனராக இருக்கிறப்ப கட்ட வச்சிருப்பாரு. 2Bல வரல, மாசம் மாசம் கொடுக்குறேன் எங்கேயே காணும் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. பட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் ஆப்போசிட் ப்ராப்பர்ட்டி அன்ரிஜிஸ்டர்டாக இருக்கிறப்ப இது சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அதே மாதிரி கேபிட்டல் கெயின் பெரும்பாலும் ஜிஎஸ்டியை பாதிக்காது. ஏன்னா ஷேர்ஸ் அண்ட் லேண்ட் இருக்கிறப்ப, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கிறப்ப அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் வந்து டிவிடெண்ட் நாட் இன்க்ளூடட், இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் வந்து நம்ம எக்ஸம்டட் டர்னோவரில் இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எக்ஸம்டட் டர்னோவரில் போனால் அடுத்த பிரச்சனை என்ன வருதுன்னா அட்லீஸ்ட் இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் நம்ம பண்ணால் தான் அட்லீஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கூடிய இருக்கக்கூடிய டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம் ஈக்குவல் டு ஜிஎஸ்டிஆர் 9ங்கிறது கரெக்டாக டேலி ஆகுது. பட் ஆனால் இது எக்ஸம்டட் டர்ன் ஓவரில் போட்டால் திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் ஐடிசி டர்ன் ஓவரான எக்ஸம்டட் டர்ன் ஓவர், இது பிரச்சனை வருது. அதே மாதிரி ஜீரோ ரேட்டட் சப்ளை, எக்ஸ்போர்ட் சப்ளையில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய அம்சம் பிஆர்சி, எஃப்ஐஆர்சி சர்டிஃபிகேட் வந்திருக்கா கூட்ஸுக்கு. பட் அது பின்னால தான், ஏன்னா அந்த இருக்கு. ஆனால் ஜீரோ ரேட்டட் சேலில் அந்த இவே பில்லை பாருங்க. இவே பில் வந்து அதோட மூவ்மெண்ட் வந்து போர்ட்டுக்கு போய் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா, இல்லை சில இடத்துல பேட்டர்ன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பில் பண்ணிடுவாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே தானே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கிறாங்க. குறிப்பாக இந்த பேட்டர்ன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்போர்ட் பில் பண்ணிட்டு மூவ்மெண்ட் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஃபாரின்ல இருக்கிறவங்க சொல்லி அது நீங்கள் தானே செய்ய போறீங்க, நீங்களே பார்த்துக்குங்கன்னு சொன்னால் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் இல்லைன்னா இங்கே லோக்கல் ஜிஎஸ்டி, சிஹெச்எஸ்சி, ஐஜிஎஸ்டியோ வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வாய்ப்பு. ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இவே பில் இருக்கா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் போர்ட் இருக்கா, கரஸ்பாண்டிங் கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் இருக்காங்கிறத பார்க்கணும். குறிப்பாக இந்த பேட்டர்ன்ஸ் இதுக்கெல்லாம் வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸே இருக்காது, நம்மளே அவருக்கு பில் பண்ணி நம்மளே வச்சுக்குவோம். இதுலெல்லாம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அல்லது ஐஜிஎஸ்டி பெரும்பாலும் வித்தின் த மூவ்மெண்ட்டுங்கிற மாதிரி கான்செப்டில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து ஜீரோ ரேட் ஆஃப் சப்ளை வந்து பிஆர்சி, எஃப்ஐஆர்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜீரோ ரேட்டட் கூட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு பொறுத்தளவு பிரச்சனையே கிடையாது. எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸுக்கு வந்து கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் இருக்கும், கூட்ஸ் மூவ்ட் அவுட் சைட் இந்தியா கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் இருக்கு. பட் இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் நம்ம வெறும் பில்லை வச்சு கஸ்டம்ஸ் டாக்குமெண்ட் கிடையாது. அதனால வந்து செக்ஷன்லேயே இருக்கு பிஆர்சி, எஃப்ஐஆர்சி ஃபாரின் கரன்சியாக இருக்கணும், இல்லை ஆர்பிஐ அலோவ் பண்ணுறதா இருக்கணும். ஸோ அப்போது ஜீரோ ரேட்டட் சப்ளைக்கு வந்து சர்வீஸ் இன்வாய்ஸ் மட்டும் பத்தாது, சீனாவில் கிங் அவருக்கு பில் பண்ணால் மட்டும் பத்தாது, அங்கேருந்து கரன்சி எப்படி வந்திருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும்.
ஸோ இது பார்த்துங்க, ஜீரோ ரேட்டட் சப்ளையில் இன்வாய்ஸ் மட்டும் போதாது, பிஆர்சி எஃப்ஐஆர்சி சர்டிஃபிகேட் ஆஃப் த பேங்க் முக்கியம். அது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாக வந்திருக்குங்கிறது மிக மிக முக்கியம். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது. பட் இதில் ஒரு லிஸ்ட்டு முக்கியமாக விட்டுட்டேன். இது ஜிடிஏ செக்யூரிட்டி இது எல்லாமே பேசியிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சது தான், 2-3 வருஷம் கடந்து வந்தது தான், இதெல்லாம் இருக்குது. பட் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஃபார்ம் 15CA 15CB ஃபாரினுக்கு டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் நான் ரெசிடென்ட்டுக்கு நம்ம பிடிக்கிறதுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த பிபிடியில் கடைசி நேரத்தில் தோணுச்சு, இன்கார்பரேட் பண்ண முடியல. ரிவர்ஸ் சார்ஜ் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுற அம்சம். இன்கம் டேக்ஸில் 15CA 15CB பண்ணுவோம். டிடிஎஸ் ஆன் நான் ரெசிடென்ட்டுக்கு வந்து ஒரு ரெலவெண்ட் ஃபார்மாக இருக்கிறது 15CA 15CB. ஸோ அந்த போர்ட்டலில் போனால் என்னென்ன 15CB 15CA இருக்குங்கிறது இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் நம்மளால் ஜாட் டவுன் பண்ண முடியும், நம்மளால லிஸ்ட் பண்ண முடியும். அந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸுக்கு ஆர்சிஎம் கட்டியிருக்குமாங்கிறத நம்ம செக் பண்ணணும். மீதி இருக்கிறது ஜிடிஏ செக்யூரிட்டி லாயர் ஃபீஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்த்தாவே ஓரளவுக்கு அனாலிசிஸ் பண்ணிடுவாங்க. பட் இப்போ சில இடத்துல என்ன கேட்குறாங்கன்னா 15CA 15CB இருந்தால் கொடுங்க சார், அந்த வருஷம் என்ன 10 பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அப்போ அதெல்லாம் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் தானே. ஃபாரின் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஃபாரினுக்கு இன்கம் டேக்ஸ் பிரகாரம் டிடிஎஸ் பண்ணியிருக்கீங்க, 15CB ஆன்லைனில் பண்ணியிருக்கீங்க, 15CB சர்டிஃபிகேட் இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங் போர்ஷன் வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னு கன்சிடர் பண்ணி ஏன் ஆர்சிஎம் வரலங்கிறது இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜிடிஏ செக்யூரிட்டி லாயர் ஃபீஸ் அப்கோர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 4-5 வருஷம் நம்ம பண்ணிட்டோம். நம்ம இந்த ஆர்சிஎம்ல மிஸ் பண்ணக்கூடிய ஒரு அம்சம் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். அந்த இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ட்ராக் பண்ணுற இன்கம் டேக்ஸ் போர்ட்டில் போய் 15CA 15CB டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் தெரிஞ்சிடும். ஸோ 15CA 15CB டிடிஎஸ் பிடிச்சிருந்தா இட்ஸ் ட்ரீட்டட் அஸ் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சி இன்கம் டேக்ஸை திருப்திப்படுத்திட்டோம். அந்த கரஸ்பாண்டிங் இம்போர்ட் ஆஃப் ஜிஎஸ்டிக்கு நம்ம ஆர்சிஎம் கட்டியிருக்குமாங்கிறத பார்க்கணும். இது ஒன்று. அது ஜிஎஸ்டிஆர் 2B அவைலபிள் கிரெடிட் 180 days, இது வந்து நார்மல் தான். அப்புறம் ஆப்ஷனல் என்ட்ரி ஜிஎஸ்டிஆர் 9ல் தொடர்கிறது. 9Cல ஆப்ஷனல் என்ட்ரி இருக்குது. என்னோட ஒப்பீனியன் வந்து 9Cல ஆப்ஷனல் என்ட்ரிஸ் இருந்தால் பேசாமல் கொடுக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்குலர் ஜிஎஸ்டிஆர் 1க்கு என்ன ரெலவென்ட் சர்க்குலர், ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு ஏதாவது முன்ன பின்ன இருந்தால் அதுக்கு என்ன சர்க்குலர் பவுண்ட் ஆகும், ஜிஎஸ்டிஆர் 9க்கு என்ன சர்க்குலர், இப்போ ரீசெண்டாக வந்த FAQக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய உரை வந்து பெரும்பாலும் ஜிஎஸ்டிஆர் 9C டேபிள் சம்பந்தப்பட்டதாக இல்லை. இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃபைல் பண்ண பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், டோட்டல் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இது 3 இணைத்து ஜிஎஸ்டிஆர் 99C எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்த்துருக்கேன். இன்னொரு பாயிண்ட் 26AS இதில் போட்டிருக்கேன். இன்கம் டேக்ஸில் வந்து இன்கம் டேக்ஸ் மட்டும் இல்லை, இன்கம் டேக்ஸில் இருக்கிறது 26 TAS ASல இருக்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம இன்கம் டேக்ஸில் பார்த்துருப்போம், ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்போம்னு இருந்தால் கூட இந்த ஜிஎஸ்டி கண்ணோட்டத்தில் அதையும் டபுள் செக் பண்ணிக்கிறது நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 3B மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், ஜிஎஸ்டிஆர் இன்கம் டேக்ஸில் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறோம், 26 AS TAS AS இருக்குது. இது பிரைமா ஃபேசி இதெல்லாம் கரஸ்பாண்டிங் எஃபெக்ட் நம்ம கரெக்டாக பார்த்து வச்சுட்டாவே, அதுக்கு தாண்டி புக்ஸ்ன்னு இருக்குது. அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப டைம் ஆகிடும். அட்லீஸ்ட் நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 3B இருக்குது, இன்கம் டேக்ஸ் கொடுத்தது இருக்குது, அதுக்கு இதுக்கு என்ன வரவு செலவு, என்ன ரெக்கன்சிலேஷன், இந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த பிபிடியை விஆர்எஸ் அகாடமிக்கு ஷேர் பண்ணுறேன், அவர் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ என்னுடைய பிரதான இது வந்து இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டிக்கு ஆல்ரெடி என்ன சாரி இன்கம் டேக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்கோம், அதை எப்படி கனெக்ட் பண்ணி ஜிஎஸ்டியில் கொண்டு போகிறது, அதை எப்படி 9Cல அவுட்புட்டாக கொண்டு போகிறதுங்கிறத மட்டும்தான் பிரதானமாக இருந்தது. மற்ற டீட்டெயில் டேபிள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ அவங்களத பார்த்துக்குங்க. ஸோ இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பொறுத்தளவு இன்கம் டேக்ஸ் ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி கொஸ்டினாக கேட்டிங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா மீதி இருக்கிறது வந்து நிறைய செமினார்ஸ் நம்ம நண்பர்கள் எடுக்கிறாங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்குது. ஸோ தயவுசெய்து இந்த இன்கம் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி கனெக்டிவிட்டி கொஸ்டினாக கேட்டால் எனக்கு கொஞ்சம் சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் என்று சொல்லி என்னோட உரையை முறைக்கு வரேன். நன்றி, வணக்கம்.